சுரேஷ் மெமோரிஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் தயவு செய்து லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். பொம்மை விற்பவனும் வன மோகினியும். வெகு காலத்திற்கு முன்பு இந்தியாவின் இமயமலைச் சாரலில் மேகங்கள் தவழும் பள்ளத்தாக்குகளுக்கு இடையே மேகமலை என்ற சிறிய கிராமம் இருந்தது. அங்கு கவின் என்ற ஏழ்மையான பொம்மை செய்பவர் தன் 2 குழந்தைகளான முகிலன் மற்றும் காவியாவோடு வசித்து வந்தார். கவினின் கைகளில் ஒரு மந்திரம் இருந்தது. உலர்ந்த மரவேர்கள் மற்றும் மூங்கில்களில் இருந்து அவர் உருவாக்கும் பொம்மைகள் உயிரோட்டமுள்ளவை போலத் தோன்றும். ஆனால் அந்த சிறிய கிராமத்தில் கலைக்கு மதிப்பில்லை. வறுமை மட்டுமே மிஞ்சியது. தன் மனைவியின் மறைவிற்குப் பிறகு கவினை தாயாகவும் தந்தையாகவும் இருந்து குழந்தைகளை வளர்த்தார். பைரவ வனத்தின் மர்மம் தன் நிலையை மாற்ற எண்ணிய கவின் பொம்மைகளை விற்க 8 மைல் தொலைவில் உள்ள நகரத்திற்கு செல்ல முடிவெடுத்தார். அந்த வழித்தடத்தின் நடுவே பைரவ வனம் என்ற அடர்ந்த காடு இருந்தது. அங்கு சூனியக்காரிகள் வாழ்வதாகவும் சூரிய அஸ்தமனத்திற்கு பின் அங்கு செல்பவர்கள் திரும்புவதில்லை என்றும் மக்கள் நம்பினர். ஒரு மாலை வேளை கவின் நகரத்திலிருந்து திரும்பி வரும்போது காட்டின் நடுவே விசித்திரமான நறுமணத்தையும் கொலுசின் மெல்லிய சத்தத்தையும் உணர்ந்தார். ஒரு பழைய ஆலமரத்தின் கிளையில் நிலவொளி போல பிரகாசிக்கும் முகமும் நீண்ட கூந்தலும் கொண்ட ஒரு பேரழகி அமர்ந்திருப்பதைக் கண்டு அதிர்ந்தார். அவள் பெயர் மாயா. அவள் கவினிடம் அன்பாக பேசினாள். குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக கவின் அவளை மணம் முடித்து வீட்டிற்கு அழைத்து வந்தார். மாறிய வாழ்க்கை மாயா வந்த பிறகு கவினின் வீடு சொர்க்கமானது. வறுமை நீங்கியது. வீடு எப்போதும் சுத்தமாகவும் உணவோடும் இருந்தது. ஆனால் மாயா வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை. ஒரு நாள் பக்கத்து வீட்டு பெண் ஜன்னல் வழியாக எட்டிப் பார்த்தபோது மாயாவின் பாதங்கள் தலைகீழாக குதிகால் முன்னோக்கி இருப்பதைக் கண்டு அதிர்ந்து அலறினாள். கவினின் வீட்டில் ஒரு சூனியக்காரி இருக்கிறாள் என்ற செய்தி பரவியது. பேராசையும் துரோகமும் பயந்து போன கவின் ஒரு பண்டிதரைச் சந்தித்தார்.
சூனியக்காரியின் சக்தி அவளது ஒரு குறிப்பிட்ட கூந்தல் இழையில் இருக்கிறது. அதை வெட்டிவிட்டால் அவள் உன் வசமாவாள் என்று ரகசியத்தை கூறினார். கவின் ஒரு தந்திரம் செய்து மாயாவின் அந்த கூந்தல் இழையை வெட்டினார். மாயா தன் சூனியக்காரி உருவத்திற்கு மாறி அலறினாள். கவின் அவளிடம், இனி நீ என் அடிமை, என் பிள்ளைகளுக்காக நீ இங்கேயே இருக்க வேண்டும் என்றார். மாயா வருத்தத்துடன், உன்னை உண்மையாக நேசித்த என்னை சிறைப்பிடித்து விட்டாயே என்று அங்கேயே தங்கிவிட்டாள். விடுதலையும் தனிமையும் நாட்கள் கடந்தன. ஒரு நாள் கவின் மறைத்து வைத்திருந்த அந்த முடியை குழந்தைகள் விளையாடும் போது தற்செயலாக கண்டெடுத்தனர். முகிலன் அதை மாயாவிடம் கொடுக்க அவள் மீண்டும் தன் சக்தியை பெற்று சுதந்திரமானவள் ஆனாள். கவின் பெரும் பணக்காரரானார். ஆனால் அவர் தன் உண்மையான அன்பை பேராசையினால் இழந்த தனிமையிலேயே காலத்தை கழித்தார். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் தயவு செய்து லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். சுரேஷ் மெமோரிஸ் சேனல் உங்களை மற்றும் ஒரு இனிமையான கதையுடன் சந்திக்கும்.